நீங்க போட்டு தேய்க்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பவுடர் ஃபார்மை தேய்க்கும் போதே அது வந்து மேண்டேட்டரியா நீங்க வந்து அதை யூ ஆர் மேக்கிங் யுவர் ஸ்கின் ட்ரை, வாட் எவர் மே பி த ரா மெட்டீரியல். பட் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ வெரி கிளியர் ஃபேஸ், லைக் கண்ணாடி போன்ற முகம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா யூஸ் மோர் ஆயில். ஆயிலில் எந்த மாதிரி ஆயில் அப்படின்னா, இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி என்ன நல்லது, லைக் அ கோல்டு இட் இஸ். when you take பொன்னாங்கண்ணி you got lot of vitamins, minerals எல்லாமே அதில் இருக்கு. அதே பொன்னாங்கண்ணியில் விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாறு எடுத்துட்டு அதை வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிண்டு அப்படி மேலே ஒரு மாதிரி அதை ஸ்ப்ரே மாதிரி பண்ணிட்டானாலே அதுக்கப்புறம் திறந்து மூடும்போது இட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஃபார் த ஐஸ். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்லா லைட்னிங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் போய் ப்ளீச் பண்ணி ஃபேஸ் வந்து நாசம் பண்ணிக்கிறாங்க. ஸ்கின் நல்லா லைட்னிங்கா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பேக்ஸ் போடலாம்? செண்பகப்பூ இருக்கு இல்லையா, செண்பகப்பூ எவ்வளவு சாஃப்டா இருக்கும். அந்த அந்த பூவில் வந்து நீங்க ஆயில் தயாரிச்சு அதை நீங்க முகத்துல போட்டுன்னு பாருங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில், ரோஸ் ஆயில், குலாபி ஆயில் இஸ் வெரி குட், நல்ல கிளியரா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் அதெல்லாம் நிறைய ஃபேஸ்ல போட்டு போட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது முகம் மட்டுமல்ல நீங்கள் கழுத்தையும் சேர்த்து போடும்போது அந்த முகத்திற்கு வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்றதை விட கண்ணாடியில் உங்க முகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும். பட்டான முகமே கிடைச்சிடும். பட்டு போன்ற முகம்லாம் இல்ல, கிளாஸையே நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த செரிசன்ல வர. நான் எங்கள்கிட்ட பண்ணிட்டோம் நாங்க, இன்னும் we have not brought it to the marketல. இது எடுத்து பார்த்து இதை டெஸ்ட் பண்ணி எல்லாம் எடுத்து, பட் இதுக்கு வந்து சொல்யூஷன், இது பெஸ்ட் சொல்யூஷன். பட் நார்மலா நம்ம கிட்டயே இருக்கிற நார்மல் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட, ஐ மீன் வாட் எவர் அவைலபிள் அரௌண்ட் அஸ், அதுலயே வச்சு உங்களுக்கு வந்து இந்த as you say நல்ல கண்ணாடி போன்ற முகம், அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஆமா, கண்ணாடியாட்ட முகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்ணாடியாட்டம் முதல்ல வந்து சீத்ரூவா உங்க ஃபேஸ் ஆக்கிறதுக்கு முதல்ல ஸ்கின்னை செட் பண்ணிக்கணும். ஸ்கின்னை செட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஆயில் டைப்ல இருக்கணும். பவுடர் ஃபார்ம்ல எல்லாம் போடவே கூடாது. எப்பவுமே பவுடர் ஃபார்ம்ல போட்டுட்டே இருந்தீங்கன்னா யூ வாட் எவர் மேபி ஈவன் கசகசா ஃபுல் ஆஃப் ஆயில் கண்டென்ட் இருந்தாலும் that makes it dry when you make it as a powder form. நீங்க போட்டு தேய்க்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பவுடர் ஃபார்மை தேய்க்கும் போதே அது வந்து மேண்டேட்டரியா நீங்க வந்து அதை யூ ஆர் மேக்கிங் யுவர் ஸ்கின் ட்ரை, வாட் எவர் மே பி த ரா மெட்டீரியல். பட் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ வெரி கிளியர் ஃபேஸ், லைக் கண்ணாடி போன்ற முகம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா யூஸ் மோர் ஆயில். ஆயிலில் என்ன மாதிரி ஆயில் அப்படின்னா முதல்ல வந்து என்ன மாதிரியான முகம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அதில் வந்து எல்லாருக்கும் வந்து சுருக்கம் வருது, அது இதுன்னு ஃபேஸில் வந்து நிறைய சுருக்கங்கள் வருதுன்னு. இந்த மாதிரி சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியான ஆயில் நம்ம கிடைக்கிறது கிட்டக்க இருக்கிற ஆயில் என்னன்னா வெத்தலை, பீட்டல் லீஃப் இருக்கு இல்லையா, வெத்தலையில ஒரு தைலம் ஆயில். நான் தைலம்னா ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு, யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அஸ் ஆயில். இந்த வெத்தலையிலேருந்து எடுக்கிற ஆயிலுக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் மெடிசனல் எஃபெக்ட் என்னன்னா அது எந்த இடத்துல சுருக்கம் இருந்தாலும் போக்கும். ஸோ வெரி ஈஸி டு யூஸ். பட் எதுவானாலும் ஆயில் டைப்ல யூஸ் பண்ணும்போது தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு சின்ன டவுட், இப்போ ஒரு முகத்தை பார்த்தாலே ஒரு ஸ்கின்னை பார்த்தாலே நீங்க என்ன ஸ்கின்னு சொல்லிடுவீங்களா? 100%. இப்போ என்னோட ஸ்கின் பார்த்தா ஆயிலா ட்ரையா? No, you are in between, neutral. என்னன்னா you, I mean for your age and for you should have an oily skin. நீங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணின்றதுனால that oily skin has not turned into dry. But கண்டினியூஸ்லா இத மாதிரி போடும்போது அது மாதிரி ஆர்த்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ வெத்தலையில வந்து நானும் பயன்படுத்தலாம், யார் வேணா பயன்படுத்தலாம். அது சின்ன குழந்தையில யூஸ் பண்ணிக்கலாம். அது உச்சந்தாலையில இருந்து இல்ல தேங்காய் எண்ணெய் லைட்டா சூடு பண்ணிட்டு வெத்தலை கிழிச்சு அதை போட்டு அது ஆயில்ல வந்து போட்டு காய்ச்சி அந்த இது அடங்கணும்.
அது சொடச்சொடான்னு வரும் இல்லையா, அது அதாவது ஈரப்பதம் அடங்குற வரைக்கும் அதை காய்ச்சிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்நட்ல இருக்கிற ஆயில் அப்படியே வந்து நீங்க சொல்றீங்களே அந்த ஆயிலே வந்து வால்நட் ஆயில் இருந்தா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து கிளியரா இருக்கும், ஆயிலே கிளியரா இருக்கும். அந்த வால்நட் ஆயிலும் உங்களுக்கு ஃபேஸ்ல போட்டுனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட் வெரி கிளியர். ஸோ நம்ம கிட்ட ஈஸியா இருக்கிறது வால்நட் ஆயில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோல்டன் சம்பா செண்பகப்பூ இருக்கு இல்லையா, செண்பகப்பூ எவ்வளவு சாஃப்டா இருக்கும். அந்த அந்த பூவுல வந்து நீங்க ஆயில் தயாரிச்சு அதை நீங்க முகத்துல போட்டுன்னு பாருங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில், ரோஸ் ஆயில், குலாபி ஆயில் இஸ் வெரி குட், நல்ல கிளியரா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் அதெல்லாம் நிறைய ஃபேஸ்ல போட்டு போட்டு பண்ணிட்டே இருக்கும்போது முகம் மட்டுமல்ல நீங்கள் கழுத்தையும் சேர்த்து போடும்போது அந்த முகத்திற்கு வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்றதை விட கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கே ரொம்ப பிடிச்சு போயிடும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி டாக்டர், இப்ப இந்த கசகசாவும் ஓட்ஸும் மிக்சியில பவுடர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரது நல்லதுன்னீங்கல்ல, அது இந்த மாதிரி ஆயில் பேஸ்ல எதுவும் பண்ண முடியாதுல்ல? பண்றோம். இப்போ வந்து ஸ்கின் ஆயில்னு ஒன்று இருக்கு எங்ககிட்ட. அதுல என்னன்னா கசகசா போடுவோம், வெள்ளரி விதை போடுவோம். இது ரெண்டையுமா வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சறது. அது அப்படியே பொங்கிடும். ஆமா, அது அப்படியே பொங்கும், ரொம்ப பொங்கிடும். ஏன்னா அதுக்கு நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால இட் நீட்ஸ் மோர் ஸ்பேஸ். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 21 days அது டெபாசிட் ஆகி ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஆகிடும். அது அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வில் பி வெரி திக். இந்த டென்சிட்டி வாட் இட் ஹேஸ் மேக்ஸ் யுவர் ஃபேஸ் வெரி வெரி நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஆயிலை வந்து நீங்கள் கண்ணு, அப்புறமா ஐப்ரோஸ், ஐலாஷஸ், ஐலிட்ஸ் அது மாதிரி தடவிட்டீங்கன்னா eyelashes and eyelids will be very fine. And you can even smile through your eyes, you can even express anything through your. ஆமா, நிறைய லேடிஸ்க்கு இப்ப பாத்தீங்கன்னா ஐ லாஷஸே இல்ல ஆர்டிஃபிஷியல் ஐ லாஷஸ் போய் வெச்சுக்கிற அளவுக்கு இப்ப நம்ம காலம் இருக்கு. அது ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் போடுறாங்கல்ல, பிகாஸ் the tears level கம்மி ஆயிடுது. டியர்ஸ் லெவல் கம்மி ஆகும்போது under doctor's prescription only they do னா கூட that is against nature தானே. அது கண்ணுக்கு வந்து தானா இருக்கிறது வேற டியர்ஸ் லெவல். நம்ம வந்து அதுக்கு போட்டு அது போடுறது நிறுத்தினா கொஞ்சம் பர்னிங் வரும், எரிச்சல் இருக்கும். இன்னொரு டாக்டர், இந்த ஆலி விதைன்னு சொல்றாங்க இல்லையா, ஃபிளாக்ஸ் சீடு, அதை வந்து ஜெல் ஃபார்ம்ல வந்து காய்ச்சி முகத்துக்கு தலைக்கெல்லாம் போட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க. ஒரு படி மேல போய் ஃபிளாக்ஸ் சீட் டெய்லி காலையில வெறும் வயிற்றுல ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoon அப்படியே முழுங்கிட்டு வந்தா வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றாங்க. இது உண்மையா டாக்டர்? அது வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஃபிளாக்ஸ் சீட்ஸோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா வந்து இதெல்லாம் எதுக்கு நல்லதுன்றது. சூப்பர். Flax seeds has got omega-3 fatty acids in it. Okay. The omega-3 is a must for lungs. Mainly. அது என்ன பண்ண omega-3 fatty acids வந்து இந்த மாதிரி வந்து அதை போட்டு இதை சாப்பிட்டு நல்லது அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, omega-3 fatty acids இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனஸ் வராது. அது வந்து அந்த fatty acidsோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, wherever it is applied. இப்போ லங்ஸுக்கு நல்லது. சி, லங்ஸ்ல வந்து ஸ்பேஸ் இருக்க ஆரம்பிச்சதுனாக்கா இட் இஸ் நாட் குட். ஸோ வென் யூ ஈட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆர் தனியா வந்து நீங்க பவுடர் பண்ணி எல்லாம் கூட சாப்பிட வேண்டாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் சம் பீப்புள் தே டேக் இட் அஸ் கேப்சூல் ஃபார்ம்லாம். அதெல்லாத்தையும் விட ஈஸியஸ்ட் வே நான் சொல்றேன் பாருங்க. ஃபிளாக்ஸ் சீட்ஸ், நாட் ஓன்லி ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இட் இஸ் சியா சீட்ஸ் ஆல்சோ. சியா சீட்ஸ் ஆல்சோ. ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் 50 grams எடுத்துக்கோங்க. ஓகே, 1 kg கோதுமை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து யூ மேக் இட் ஒரு மாவு, கோதுமை மாவு பண்றதை நீங்களே தயாரிச்சுக்கோங்க. இன் தட் வே யூ ஆர் definitely taking flax seeds and chia seeds put together. So all the three, see, you are getting fiber content, you are getting omega-3 content, you are getting chia seeds is very good for digestion, very good for purity. So purifying the blood, it is good. ஸோ இந்த மூணுமா சேர்ந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இதே சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் கோதுமை மாவு காம்பினேஷன்ல we can even make, I have made a face pack and whole body wrap and scrub. ஸோ இது எல்லாம் எப்படின்னா நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாமே அப்ளிகேஷன்ல கொண்டு வர முடியும். ஆர் நம்ம அப்ளிகேஷன்ல பண்ணினா மட்டும் அது சரியா போகாது, நீங்க இன்டேக்கா எடுத்துக்கணும்ன்றதுக்கு தான். ஒரு சின்ன டவுட், இப்போ இந்த மூணுமே வந்து கஞ்சி ஃபார்ம்ல குடிக்கலாமா? எப்படி கஞ்சி ஃபார்ம்ல குடிப்பீங்க? இந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி குடிக்கலாமான்னு கேக்குறேன். அது வந்து அகைன் யூ வில் கோ வித் இது இல்லையா. அது சி திஸ் ஒன் திங் ஐ டெல் யூ,
இப்போ எல்லாருமே ஏதானு ஒன்று சொன்னாங்க கரெக்ட் நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், that should not be a process. It should be very easy. அப்பதான் வந்து இது ரொட்டீனா பண்ணுவீங்க. See, if you add it with goduma maavu, it is good. If you can even add it with idli maavu, dosa maavu, and arakiche. See, so that you are using it on a daily basis, you are changing your food pattern. ஓகே, நீங்க இப்போ கஞ்சி கூட எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க? இதெல்லாம் மாவு பண்ணும்போதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. பட் when the question of time comes, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, because it is not their food. Whereas idli, dosa and goduma chapati and all, you will definitely eat. ஆமா. So anything, whenever I do any product, whenever I give any advice, it should be done in a routine and it should be easy for you to follow. அப்போ இந்த மட்டும் இல்ல டாக்டர், இந்த ஃபிளாக்ஸ் சீடை டெய்லி சாப்பிடுறதுனால உடம்புல இருக்க தேவையில்லாத அந்த பேட் கொலஸ்ட்ராலும் கட் ஆகுதுன்றாங்க. இது உண்மையா? சரி, ஆக்சுவலி வந்து அந்த ஒமேகா 3 வந்து it takes away the bad cholesterol. It is அதுதான் மெயின். See, by doing that, it helps in all. It helps in lungs, it helps in heart. See, omega 3 is given when they do இந்த angiola பண்ணி அதுக்கப்புறம் bypass பண்ணிக்கும்போது omega 3 is a must. அந்த லெவலுக்கு வந்து it has got a medicinal effect. இது வந்து ஸ்கின்னுக்கு எப்படி உபயோகப்படுத்துறது, ஸ்கேல்ப்புக்கு எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா, when you have a reflex flow வந்ததுன்னா அசிடிக் இஷ்யூ இருக்கு, அசிடிக் இஷ்யூ இருந்ததுன்னா dandruff வரும். Okay, it shows its impact on the skin either in the form of some people they get psoriasis and இந்த மாதிரி எல்லாம் கூட வருது இல்லையா. நிறைய ஸ்கின் டிசீசஸ் இருக்கு, அதே மாதிரி தலையில வந்து dandruff-ஆ ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து அதோட இம்பேக்டை அஜிடேஷனை வந்து ஸ்கின்ல காமிக்கிறது. இந்த ஸ்கின்ல அஜிடேஷனை காமிக்கும்போது நம்ம தலைக்கு வந்து dandruff-க்கு நிறைய வெந்தயம் அதெல்லாம் வச்சு போடுவோம். கண்டிஷனிங் எஃபெக்ட் எதெல்லாம் கொடுக்கறதுன்னு பார்த்துக்க தலைக்கு வந்து வால் மிளகு, பிஞ்சு கடுக்கா, லைக் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்ந்து பவுடர் பண்ணி அதை வச்சு ஒரு கண்டிஷனர் வாஷ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை வாஷ் பண்ணிக்கும் போது dandruff போகும். பட் dandruff போச்சுன்னு மூச்சு விட முடியாது. இட் இஸ் நாட் அ cure. You can have a control, 100% control over dandruff. அதுக்கு என்னன்னாக்கா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை நீங்க எடுத்துக்கும் பொழுது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் இட் இஸ் குட், ஜென்ரலி இட் இஸ் குட். இட் ஹெல்ப்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் dandruff internally. So anything you do externally, you have to take care internally also அப்படிங்கிறது தான். இப்போ கீரையை சொல்லணும் இல்லையா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கீரையில வந்து எல்லா கீரையும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். கீரையை நம்ம எடுத்துக்கிறது, இன்டேக்காக எடுத்துக்கிறது எவ்வளவு நல்லதோ. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி என்ன நல்லது, லைக் அ கோல்டு இட் இஸ். வென் யூ டேக் பொன்னாங்கண்ணி, யூ காட் லாட் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அதே பொன்னாங்கண்ணியில் விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாறு எடுத்துட்டு அதை வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிண்டு அப்படி மேலே ஒரு மாதிரி அதை ஸ்ப்ரே மாதிரி பண்ணிட்டானாலே அதுக்கப்புறம் திறந்து மூடும்போது இட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஃபார் த ஐஸ். கண்ணுக்கு வந்து அழகை கொடுப்பது பொன்னாங்கண்ணி. அதாவது அந்த மாதிரி அதை பண்ணுறதுனால burning sensation goes off. Vitamin A is very good for eyes-ங்க. இது சேம் வே கேரட் கூட நீங்கள் carrot oil we can make. Carrot oil can be used for around the eyes. That gives a vitamin A for இது. அதே மாதிரி எல்லாமே நம்ம எதெல்லாம் நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துட்டா நம்மளுக்கு அந்த காம்பினேஷனில் ஹெல்த்துக்கு சரியாகிறதோ அதே மாதிரி காம்பினேஷனில் you can do it for the skin. In that way only I started manufacturing my products. All my products are based on health issue and whatever raw materials I use to, I must have a medicinal effect to cure that internally and externally. இன்னொரு முக்கியமான டவுட் டாக்டர், இந்த சோத்து கத்தாழை வந்து வெறும் வயிற்றுல வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஆலுவேரா ஜெல் வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ தெரியாது. அது வந்து ஒருத்தர் வந்து ஐ மீன் ஐ டோன்ட் ஹாவ் எனி சென்ஸ் வித் வெறும் வயிற்றுல அப்படிங்கிறது. அந்த ஜெல்லு நீங்கள் எடுத்துக்கும் போது, ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கும் போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் எவ்ரிபடி ஷுட் நோட் இஸ் திஸ் ஜெல் ஷுட் நாட் பி டேக்கன் ஆஸ் இட் இஸ். அப்படியே எடுத்துக்க கூடாது. இப்போ ஆலுவேரா ஜெல் ஒரு பட்டையிலேருந்து எடுக்கிறீங்க, அதை யூ மேக் இட் அஸ் ஜூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த மிக்சி பண்ணிடுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துருங்க, தண்ணியாட்டம் வந்துடும். அது எவ்வளவு இருக்கோ அதை மாதிரி 3 times ஏதானும் ஒன்று மோர் கூட இருக்கலாம், ஆர் டொமேட்டோ ஜூஸ் இருக்கலாம், ஆர் கிரேப் ஜூஸ் இருக்கலாம், வாட் எவர் யூ ஹேவ். மோருங்கிறது நம்ம வீட்டில் இருக்கும். 1:3 ரேஷியோவில் கலந்து தான் நம்ம குடிக்கணும். அதை ஸோ ஸ்ட்ரெயிட்டவே எடுத்துக்கிறது இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்கின்.
அதை எடுத்துக்கவே கூடாது. ஆலிவேரா வந்து எப்போவுமே அப்படி தான் எடுத்துக்கணும். இன்டேக்காக எடுத்துக்கிறவங்களுக்கு இட் இஸ் வெரி குட் ஃபார் நிறைய ஒரு கிளினிக்கலாக டிசீசஸ்க்கு இட் இஸ் வெரி குட். பட் எல்லாமே இந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி டாக்டர், வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுங்கிறது எடுத்துக்கலாம். I don't have any reason for it. இன்னொரு முக்கியமான கேள்வி டாக்டர், நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பம், அதாவது பிரைவேட் பார்ட் வந்து ரொம்ப கருப்பாயிடுது. மற்ற இடம்லாம் கூட நல்லா வெளுப்பா இருக்கும், பின்னாடி இந்த பட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா உட்காந்து அந்த போதிய அளவுக்கு காத்து இல்லாததுனால கருப்பா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கருப்பு நிறம் மாறுறதுக்கு என்ன டாக்டர் பண்ணுங்க? ஆக்சுவலி இந்த கருமை அப்படின்னு நீங்க சொல்ல போனா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தருக்கு கருப்பு இருக்கு. முழங்கை கருப்பு, இப்போ டாப் டு டோ எடுத்து பார்த்தோம்னா கழுத்து கருப்பு. ஓகே, நிறைய பேருக்கு பின் கழுத்து கருப்பு, நிறைய பேருக்கு முன் கழுத்து கருப்பு. அது தவிர வந்து முழங்கை கருப்பு, முழங்கால் கருப்பு, அண்டர் ஆர்ம்ஸ் கருப்பு, இந்த மாதிரி இருக்கு. சேம் இப்போ வந்து நீங்க சொல்ற ஏரியா அண்ட் தை ஏரியா, அதுக்கு நெக்ஸ்ட் முழங்கால், அதுக்கு நெக்ஸ்ட் கணுக்கால், பாதம்னு ஒவ்வொரு ஏரியாலையும் கருமை இருக்கு. அந்த மாதிரி கருமை வரத்துக்கு ஸ்ட்ரக்சரல் ரீசன்ஸ். இஃப் யூ ஹாவ் எ பிக் பாட்டம் அந்த மாதிரி இருந்தா யூ வில் ஹாவ் த darkness, it will be shown in your bum and in your thighs. அதே மாதிரி நீங்க upper portion is like that na, that will be இப்போ இறுகின நெக் அப்படின்னு சொல்லுவாங்க, இறுகின கழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷார்ட் நெக்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தான் இந்த கழுத்து கருப்பு வரும். லாங் நெக்காக இருக்கவங்களுக்கு வரவே வராது. சேம் வே இந்த ஷார்ட் நெக் யாருக்கு வரும்? unless and until they are obese or they have a round face and the shoulders are big, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. ஸோ இது ஒரு ரீசன்னாலும் இதை போக்குறதுக்கு வந்து நிறைய இருக்குங்க. இதில் வந்து கழுத்து கருப்பு போகிறதுக்குன்னே இருக்கு. இது மாதிரி தனியாக நீங்கள் பண்ணாத, யூ கேன் ஹாவ் ஒன் ஹோல் பாடி ரேப், ஹோல் பாடி ஸ்க்ரப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வி ஆர் சப்ளையர்ஸ் ஆஃப் சம் ஸ்டார் ஹோட்டல்ஸ். அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். see when someone comes and stays in big star hotels and all, they come and stay for a week na, they want to have a full rest with all massage and all those things. அப்போ வந்து யூனிஃபார்மாக ஸ்கின் இருக்கணும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணுங்க. அவங்களுக்கு அப்போ வந்து ஹோல் பாடி மசாஜ் அண்ட் ஹோல் பாடி ஆயில் இஸ் எ மஸ்ட். நாங்கள் வந்து அதை சப்ளை பண்ணுறோம். எப்படின்னா ஹோல் பாடி ஆயிலுக்கு வி டூ வால்நட் ஆயில் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சாஃப்ரானை வச்சு அதை பாலில் அரைச்சி அதை தைலமாக காய்ச்சி அதை கொஞ்சம் கலப்போம். ஸோ இந்த குங்குமாதி தைலம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. நாங்கள் அப்படிலாம் சொல்கிறதில்ல. இட் இஸ் எ ஸ்கின் ஆயில் ஃபார் யூஸிங் அஸ் எ மசாஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஃபார் த எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி டாப் டு டோ, அதாவது தலையை தவிர ஃபேஸ்லேருந்து ஃபுல்லும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரேப்புங்கிறது பேக் மாதிரி. அந்த ரேப்பில் வந்து வி ஆல்வேஸ் யூஸ், அதுக்கு மட்டும் செட்டிநாட் ஸ்பைசஸ். அது வந்து என்னென்னாக்கா, இப்போ இந்த சோம்பு பட்டை அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தே ஆர் கால்டு, ஒரு நார்மலாக ஒரு பேர் வைக்கிறதுக்காக அதை வச்சோம். தே ஆர் கால்டு செட்டிநாட் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி ஸ்பைசஸை வச்சு ஒரு ரேப்பு. அதே மாதிரி வந்து ஸ்க்ரப்பு ரேப் பண்ணிட்டோம்னாக்கா, செட்டிநாட் ஸ்பைசஸை வச்சு தான் ரேப் பண்ணுவோம். அதுலேயும் வந்து ரேப்பை வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிறதுக்கு அதுலேயுமே ஓட்ஸோ கன்சிஸ்டன்சி லெவலுக்கு எல்லா ப்ராடக்ட்லேயும் எய்தர் ஓட்ஸ் வில் பி தேர் ஆர் பார்லி பவுடர் வில் பி தேர். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம வி கேனாட் மேக் எ பவுடர் அண்ட் வி கேனாட் ஜஸ்ட் யூஸ் இட் ஆல்சோ. அதுவும் ஆஸ் ஐ டோல்ட் யூ அபவுட் த ஆலுவேரா, இது மட்டும் யூஸ் பண்ணினா அதுவும் வந்து இட் இஸ் வெரி விகரஸ், அதுவும் பண்ண முடியாது, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ டு மேக் இட் லைட் அண்ட் டு கெட் அ கன்சிஸ்டன்சி வி ஹாவ் டு ஆட் திஸ் அண்ட் தென் வி வில் ஆட் ரெட் சாண்டில், வி வில் ஆட் சம் சாண்டில், இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு ரேப் பண்ணுறோம். பட் த மெயின் பேஸ் வில் பி பேஸ்ட் ஆன் என்னென்னலாம் பண்ணால் இவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கலர் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து தான். அதில் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்டையும் போட்டு ரேப் பண்ணுவோம். ரேப்பு வந்து ஒரு நாள் பண்ணிவிட்டு 2-3 நாள் கழித்து ஸ்க்ரப்பு போடுவாங்க. ஸ்க்ரப்புக்கும் இதே மாதிரி தான். ஸ்க்ரப்பில் வந்து என்னென்னா நம்ம ஜாதிக்காய், மாசிக்காய், அதுலேயும் வால்நட்டு எல்லாமே போட்டு ரொம்ப மெலீஸாக ரவா ஃபார்மில் அதை பண்ணிவிடுவோம். அதுவும் வந்து அந்த ரேப்பை போட்டுட்டு ஸ்க்ரப்பை ஒரு நாள் போடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல கிளியராக கிடைக்கும் அண்ட் இட் வில் பி வெரி சாஃப்ட் அண்ட் தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அது இப்போ என்னன்னாக்கா என்னோட கிளைண்ட்ஸே அது மாதிரி வாங்கிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்களே வாங்கி அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இது எல்லாமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அப்ளை ஆயில் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இமீடியட்லி யூ கேன் அப்ளை த ரேப் ஓவர் யுவர்
ஹோல் பாடி. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னாக்கா, இஃப் யூ ஆர் யூஸிங் அ பர்சன் யுவர் செல்ஃப் யூஸிங்னாக்கா, இன்சைட் த பாத்ரூம் யூ டூ எவ்ரி திங் அண்ட் ஸ்ட்ரெச் யுவர் லெக். ஒரு 180 டிகிரிஸில் வச்சுட்டு காலை அப்படி நீட்டிட்டு ஒரு 90 டிகிரிஸ் அப்படியே காமிச்சிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கீப். அண்ட் 10-15 மினிட்ஸ் ஆனோடனே ஜஸ்ட் தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து வேறு எதையும் போட்டு வாஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிடும். பட் யூ வில் ஃபீல் லிட்டில் சில்கி ஃபார் ½ an hour, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து யூ வில் லுக் வெரி வெரி ஃபைன். அந்த ஷைன்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். வித் ஆல் தட் அதில் வந்து கலக்கிறதுக்கு பால் வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து கலக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஹோல் பாடியாக பண்ணும்போது த ப்ராப்ளம் ஆஃப் டார்க்னஸ் இன் எனி ஏரியா வில் கெட் செட். இதை சில பேர் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு அவங்க அந்தந்த ஏரியாவில், இப்போ தை ஏரியா ஹஸ் பிகம் வெரி காமன். அதே மாதிரி கணுக்காலும் நிறைய பேருக்கு இருக்குது. பாதம் கருப்பு, அந்த செப்பல்ஸ் போட்டார் மார்க்ஸு, இந்த மாதிரி எல்லாருக்குமே வருது. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா லைட்னிங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் போய் ப்ளீச் பண்ணி ஃபேஸை வந்து ஒரு நாசம் பண்ணிக்கிறாங்க. ஸ்கின் நல்லா லைட்னிங்கா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பேக்ஸ் போடலாம்? பேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பளிச்சென்ற முகம் அதுதானே. பளிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நிற்கிறது என்னென்னா தேங்காய், அதுக்கு அடுத்தது எலுமிச்சம்பழ சாறு, ஓகே. அதுக்கப்புறமா தான் வந்து பச்சைக்கற்பூரம் வருது, அதுக்கப்புறமா வெள்ளரி விதை வருது. இதெல்லாமே பளிச்சென்ற முகத்திற்கு என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற ரோஸ் நல்ல பூக்களை வாங்கி அதை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அதில் கூட கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஒரு வெள்ளரி விதையை கூட கலந்து நீங்கள் போட்டு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கும். எல்லா அதாவது பூக்கள் எப்படின்னா மலர்களுக்கு, சிரிக்கும் மலர்களுக்கு பின்னால் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மலருக்கும் பின்னாடியும் ஒரு ஒரு கதை இருக்கும். என்ன கதைன்னா, இப்போ செம்பருத்தி பூனா இட் இஸ் குட் நாட் ஓன்லி ஃபார் த ஹேர், இட் இஸ் குட் ஃபார் ஃபர்டிலிட்டி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும். இந்த இப்போ கோல்டன் சம்பா எடுத்துக்கோங்க, என்னன்னா இட் மேக்ஸ் த அதர் பர்சன் டு லிசன் யூ. ஸோ இந்த கார்பரேட் பீப்புள் லைக் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் முகத்துக்கோ இல்லை உங்களோட ஹோல் பாடிக்கோ நீங்கள் உபயோகப்படுத்தும் போது பூக்கள் வந்து எல்லா பூவுக்குமே தனித்தனியாக ஆயிலை காய்ச்சி வச்சுட்டு நீங்கள் தைலமாக யூஸ் பண்ணலாம், இல்லை எல்லாத்தையும் கலந்து ஒரு பவுடர் பண்ணி, இல்லை எங்கள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா வி ஹாவ் ஆல் பேக்ஸ். துளசி பேக் இருக்குது, ரோஸ் பேக் இருக்குது, கஸ்தூரி டர்மரிக். கஸ்தூரி டர்மரிக் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் எனி ஃபீமேல் டு கெட் அ எக்ஸாக்ட் கம்ப்ளெக்ஷன் ஆஃப் வாட் ஷீ இஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு குணம் இருந்தாலும் கஸ்தூரி மஞ்சள் என்னென்னா ஒரு நிலவு போன்ற முகம் அது கொடுக்கும். ஸோ நம்ம வந்து சீப்புன்னு எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது. பட் நத்திங் இஸ் சீப் நவ் டேஸ். இப்போ எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஐ மீன் எவ்ரி திங் இஸ் கிராசிங் தௌசண்ட்ஸ் தான் இப்போ. அந்த மாதிரி இல்லை, பட் டிமாண்ட் நிறைய இருக்குது. அண்ட் தென் பீப்புள் ஆர் நவ் நிறைய அவேர்னஸ் ஆஃப்டர் சீயிங் ஆல் அட்வர்ஸ் இம்பேக்ட். இது வந்து அது போய் எல்லாருக்குமே கொஞ்சம் they all have now come back to nature.